நியூஸ்7 நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்தி நிகழ்ச்சியை வழங்குவது சுகிதா. இன்றைக்கு தமிழக அரசியலில் மிக முக்கியமான ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது. மற்றும் ஒன்றாக ஐநாவில் வர இருக்கிற இலங்கை கால அவகாசம் கோரும், இலங்கையில் நடைபெற்ற இன படுகொலைக்கான விசாரணைக்கான கால அவகாசம் கோரும் தீர்மானத்திற்கு இந்தியாவின் நிலைப்பாடு என்னவாக இருக்கப் போகிறது என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. முதல் கட்டமாக இரட்டை இலை சின்னம் யாருக்கு தேர்தல் ஆணையம் இன்றைக்கு முடிவு செய்ய போகிறது என்பதுதான் பிரதானமான கேள்வியாக இருக்கிறது. தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு சின்னத்துடைய மிக முக்கியமான பங்கு எந்த அளவிற்கு இருக்கிறது, இரட்டை இலையுடைய பங்கு என்ன, அதிமுகவுடைய விதிகள் என்ன சொல்கிறது, தேர்தல் ஆணையம் எத்தகைய முடிவை எடுக்க வாய்ப்பிருக்கிறது, இதனால் எந்த அணிக்கு சாதகம் எந்த அணிக்கு பாதகம் என்று பல கோணங்களில் இன்றைக்கு விவாதிக்க இருக்கிறோம். இது குறித்து பல்வேறு கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக பத்திரிகையாளர் பிரியன் நம் அரங்கத்தில் இருக்கிறார். வரவேற்று நிகழ்ச்சியை தொடங்கலாம். வணக்கம். இந்த சின்னத்தை எப்படி யாருக்கு முடிவு செய்ய போகிறார்கள் என்று இன்றைக்கு தெரிந்துவிடும். இருந்தாலும் ஒரு சின்னத்துடைய பங்கு என்னவா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க தேர்தலில்? நிச்சயமாக சின்னன்றது ஒரு முக்கியமான பங்களிப்பு. ஏன்னா தமிழ்நாட்டில் பொதுவாக பார்த்திங்கன்னா கல்வி அறிவு குறைவாக இருக்கிற ஒரு நாட்டில் இந்த சின்னங்கள் ஒரு முக்கியமான, எதையுமே நம்ம ஒரு படம் போட்டு காமிச்சா தான் நமக்கு சுலபமாக விளங்குன்றது ஒரு அடிப்படையான விஷயம். ஈவன் இந்தியாவில் தேர்தல் காலங்க 52லேருந்து பார்த்திங்கன்னா முதல்ல ஒவ்வொரு வேட்பாளருக்கும் தனித்தனி பெட்டிலாம் வச்சுருந்தாங்க. பட் அதில் ரகசியம் காக்க முடியாதுன்றதுனால அதுக்கப்புறம் ஒரே பெட்டியாக மாற்றினாங்க. அந்த மாதிரி பல விஷயங்கள் அந்த பரிணாம வளர்ச்சி வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த சின்னம்ன்ற விஷயம் ஒரு பொதுவான விஷயமா அந்த காலத்துலேயும் இந்த காலம் வரையும் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது மனதில் பதிகிற ஒரு விஷயம். இந்த கட்சியோட சின்னம் அது இரட்டை காளை மாடு இல்லை பசுவும் கண்ணும் இல்லை உதயசூரியன் இல்லை இரட்டை இலை, அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா இரட்டை இலை, இந்த மாதிரி விஷயங்கள், இப்போ தாமரை, இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ அது ஈஸியாக கல்வி அறிவு ரொம்ப இல்லாத ரொம்ப கிராமப்புறத்து மக்களுக்கு எளிமையாக விளக்கிற ஒரு விஷயமாக நம்ம சின்னத்தை பார்க்குறோம். அதனால் சின்னம்ன்றது தொடர்ந்து நம்ம நாட்டில் 130 கோடி மக்கள் இருக்கிற இடத்துல 80 கோடி வாக்காளர் இருக்கிற இடத்துல நிச்சயமாக 60 கோடி மக்கள் அந்த சின்னம் ஒரு நிச்சயமாக அவன் மனசில் இம்பாக்டை உண்டு பண்ணுற ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். கல்வியறிவு பெற்றவர்கள் வேணால் கிட்டத்தட்ட மனிதர்களை பார்த்து நிற்கிற கேண்டிடேட்டோட கட்சி அதெல்லாம் பார்த்து ஓட்டு போடலாமே தவிர சின்னம் ஒரு முக்கியமான விஷயம். அது தொடர்ந்து இருக்கணும். இரட்டை இலையை அதனால தான் முக்கியத்துவம் பெறுது. ஆக்சுவலாக இன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால், அதாவது அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலா அவர்களுடைய துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் தேர்தல் ஆணையத்தில் இவர்கள் கொடுத்திருக்க தரப்பில் 1912 பொதுக்குழு உறுப்பினர்கள், அப்புறம் பெரும்பான்மை எம்எல்ஏக்களுடைய ஆதரவு, எம்பிக்களுடைய ஆதரவு என்று இவர்கள் ஒரு பட்டியலை, எங்களுக்கு தான் பலம் அதிகம் இருக்கிறது, கட்சி உரிமை கோருகிறார்கள். இன்னொரு பக்கம் ஓ பன்னீர்செல்வம் அணியானது அவர்கள் ஒரு 6000 பிரமாண பத்திரம் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எம்பிக்களுடைய இதையும் கொடுத்திருக்கிறார்கள். இது போன்ற சிக்கல் இதற்கு முன்பு தமிழக அரசியல் வரலாற்றில் வந்ததா? தேர்தல் ஆணையம் எப்படி செயல்பட்டதுன்னா 89 மீண்டும் நினைவு கூற வேண்டியதாக இருக்கிறது. இப்ப என்ன மாதிரியாக இருக்கும்? இதுல என்ன சட்ட சிக்கல்கள் வரும்? இது எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? 89 விஷயம் வேற. ஆக்சுவலாக எம்ஜிஆர் இறந்து போன பிறகு அது இரண்டா பிளந்தது. இதே மாதிரி தேர்தல் கமிஷனர் பெரியசாஸ்திரி முன்னாடி இந்த விஷயம் போனபோது இரண்டா பிளந்ததுனால அதை முடக்கிட்டாங்க, இரட்டை இலையை முடக்கிட்டாங்க. ஆனால் ஆக்சுவலாக இந்திய தேர்தல் வரலாற்றிலேயே பார்த்தீங்கன்னா முடக்கப்பட்ட ஒரு சின்னம் மீண்டும் கிடைச்சதுன்ற வரலாறு அதிமுகவுக்கு தான். அது காரணம் ஜெயலலிதா தான். எப்படி 89 தேர்தலில் அவங்க தான் உண்மையான அதிமுகன்னு மக்களுடைய ஆதரவு பெற்று அவங்க நிரூபித்ததுனால அடுத்து நடந்த காலகட்டத்தில் என்ன ஆச்சுன்னா, கட்சி ஒற்றுமையாக போய் அதே பெரியசாஸ்திரிகிட்ட நாங்கள் ஒற்றுமையாகிட்டோம், எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டபோது பெரியசாஸ்திரியே ஜோக்கா சொன்னார். ஸோ கம் நீங்கள் ஒற்றுமையாக வந்துட்டீங்க, இப்போது நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுத்தார். அது இந்திய தேர்தல் வரலாற்றிலே ஒரு முடக்கப்பட்ட ஒரு சின்னம் மீண்டும் கிடைச்ச வரலாறு. அப்படி மீண்டும் கஷ்டப்பட்டு வாங்கின ஒரு இரட்டை சின்னத்தை அதுக்கு மீண்டும் முடக்கப்படுறதா அல்லது என்ன மாதிரியான விளைவுகள் வரப்போகிறது இன்றைக்கி நமக்கு தெரிஞ்சிடும். ஆக்சுவலாக இப்போ ஏற்பட்டிருக்கிற இந்த குழப்பங்கள் ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு ஏற்பட்டிருக்கிற அது எம்ஜிஆர் மரணத்துக்கு பின்னாடி ஜெயலலிதா மரணத்துக்கு பின்னாடி ஏற்பட்டிருக்கிற ஒரு குழப்பங்கள். இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கட்சியோட அமைப்பு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் யார்கிட்ட இருக்குன்னு நீங்கள் முதல்ல பார்க்கணும். நீங்கள் பன்னீர்செல்வம் தரப்பு பிரிஞ்சு போயிட்டு தான் உண்மையான அதிமுகன்னு சொன்னால் கூட எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இன்றைக்கி எம்எல்ஏக்கள் யார்கிட்ட அதிகமாக இருக்காங்க, எம்பிக்கள் யார்கிட்ட அதிகமாக இருக்காங்க, கட்சியோட பொதுக்குழு உறுப்பினர்கள் யார்கிட்ட இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு கேஸ் இப்போ யூபி எலெக்ஷனில் வந்தபோது அகிலேஷ் யாதவ் கிட்டத்தட்ட இந்த மாதிரியான எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் எல்லாருடைய அஃபிடவிட்டையும் தாக்கல் பண்ணார். அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த சைக்கிள் சின்னம் அவர் கொடுக்கப்பட்டது. கிட்டத்தட்ட தினகரனோட நிலைமையே கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். அந்த அமைப்பு ரீதியாக நாங்கள் தான் இப்போ பலமாக இருக்கோம், இப்போ பிரிஞ்சு போனது சிறு குழு தான், அவங்க கூட நாங்கள் நீக்கிட்டோம் அப்படின்ற அளவில் அவங்க வாதங்களை எடுத்து வைக்கிறாங்க.
பட் அதே சமயம் நீங்கள் பன்னீர்செல்வம் தரப்பு வாதத்தையும் அவ்வளோ சீக்கிரம் அலட்சியப்படுத்த முடியாது ஆக்சுவலாக. ஏன்னா அவங்க வந்து கட்சியோட அடிப்படையான விஷயங்களே அவங்க கேள்வி கேட்குறாங்க. பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்த முறை சரியில்லை, கட்சி விதிகளுக்கு கம்ப்ளீட்டாக மாறான ஒரு விஷயம். கட்சியோட விதிகள் என்ன சொல்கிறதுனா, கட்சியோட அடிப்படை உறுப்பினர்கள் ஓட்டு போட்டு தான் வந்து பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கணும். ஸோ அப்படி ஒரு பொதுச் செயலாளர் முறையாக தேர்ந்தெடுக்காத ஒரு பட்சத்தில் ஏற்கனவே ஜெயலலிதா அவர்கள் நியமிக்கப்பட்ட அதே நிர்வாகிகள் தான் தொடர்றாங்க. ஸோ இந்த பொதுச் செயலாளர் நியமனம் சரியே கிடையாது அப்படின்னு அவங்களுடைய வாதத்தை எடுத்து வராங்க. அதனால் பொதுச் செயலாளர் அதுக்கப்புறம் என்னென்ன ஆர்டர் போட்டாங்களோ, அதாவது வி.கே. சசிகலா, அதெல்லாம் செல்லுபடி ஆகாதுன்றது அவங்களுடைய வாதமாக இருக்குது. இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது அந்த சட்ட விதிகள் என்ன சொல்லுதுன்னா, அடிமட்ட உறுப்பினர்கள் வந்து பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கணும்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் அந்த விதிகளை வந்து யாரும் திருத்தவே முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு திருத்தத்தையும் அதில் கொண்டிருக்காங்க. அந்த அதிமுக விதிகளில் வந்து அந்த விதியை மட்டும் நீங்கள் திருத்த முடியாது. பொதுக்குழு வந்து வேறு பல முடிவுகள்லாம் எடுக்கலாமே தவிர, பொதுச் செயலாளரை எப்படி தேர்ந்தெடுக்கணும்னு நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோமோ, அந்த அடிமட்ட தொண்டர்கள் தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லியிருக்கோமோ, அந்த விதிகளை எந்த காரணம் கொண்டு திருத்த முடியாது. ஆனால் நீங்கள் ப்ராக்டிக்கலாக பாருங்கள், ப்ராக்டிக்கலாக வந்து 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கிற ஒரு ஊழியர்கள் இருக்கிற ஒரு இதில், இந்த அமைப்பில் வந்து நீங்கள் நேரடியான ஒரு எலெக்ஷனை வந்து பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கிற முறை இதுவரையும் நடந்தது கிடையாது. எம்ஜிஆர் இருக்கும்போது அவர் யாரும் கேள்வி கேட்டது கிடையாது. கிட்டத்தட்ட ஜெயலலிதா இருந்தபோது அவங்களை கேள்வி கேட்டது கிடையாது. எம்ஜிஆர் காலத்தில் அவரே ராகவானந்தத்துக்கு பொதுச் செயலாளர் நியமிச்சிருக்காரு, அப்போது யாரும் கேள்வி கேட்டது கிடையாது. ஏன்னா ஒரு ஆளுமையுள்ள ஒரு தலைவர்கள் இருக்கும்போது தொண்டர்கள் வந்து அவங்க சொல்கிறத கேட்டுட்டு போயிடுவாங்க. பொதுக்குழு வந்து அந்த இது விஷயத்தை ரேட்டிஃபை பண்ணிவிடுவாங்க பின்னாடி. இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுக்குழு என்றது என்னென்னா, இந்த தொண்டர்கள் நேரடியாக தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடையாது. ஸோ ஒரு பொதுக்குழு வந்து அந்த தொண்டர்களை ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு பாடி தான் பொதுக்குழு. ஸோ அந்த கணக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 100 தொண்டர்களை ஒரு பொதுக்குழு உறுப்பினர் ரெப்ரசன்ட் பண்ணுறாரு, அப்படி தான் நீங்கள் அந்த மாதிரி வச்சுக்கணும். இல்லை 1000 தொண்டர்களை ரெப்ரசன்ட் பண்ணுறாரு. ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நேரடியாக தேர்ந்தெடுக்க முடியாதனால தான் இந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட அது வந்து தொண்டர்கள் நேரடியாக தேர்ந்தெடுப்பதற்கான அதற்கு சமமான ஒரு விஷயம்தான்றது தினகரன் தரப்போட வாதமாக எடுத்து வைக்கிறாங்க. ஆனால் இவங்களுடைய வாதம் என்னென்னா, விதிகள் என்ன சொல்லுது, அடிமட்ட உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கணும். முன்னாடி நடந்த காலத்தெல்லாம் விட்டுருங்க, அடிமட்ட உறுப்பினர்கள் உங்களை தேர்ந்தெடுத்தாங்களா? இல்லை. ஸோ அதனால் நீங்கள் தேர்ந்தெடுத்த முறையே தவறு. அதனால் இப்போ வந்து there is a dispute. இந்த டிஸ்பியூட் காலத்தில் வந்து இந்த சின்னம் வந்து இவங்க ஆக்சுவலாக பன்னீர்செல்வம் தரப்பு வந்து முடக்கிறதுன்றது வந்து முதல் வாதமாக வைக்கல, எங்களுக்கு கூடுன்றதான் முதல் வாதமாக வைக்கிறாங்க. ஆனால் தேர்தல் கமிஷனோட பார்வை எப்படி இருக்குன்னா, ஒரு டிஸ்பியூட் 1-2 பேருக்கு நடுவில், அப்போ வந்து சரி இந்த டிஸ்பியூட்டை நம்ம தீர்க்கிற வரையும் நம்ம அதை தள்ளி வைக்கலாம், அது முடக்கி வைக்கலாம். ஒரு தீர்மானமாக ஒரு முடிவுக்கு வந்த பிறகு யார் வந்து உண்மையான அதிமுக அப்படின்னா அவங்களுக்கு அதை கொடுக்கலான்னு அவங்க நினைக்கக்கூடும். ஆனால் இப்போ இருக்கிற என்னுடைய கணிப்பு எப்படி பார்த்தீங்கன்னா, இது பெரும்பாலும் வந்து தினகரனுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம், அல்லது முடக்கி வைக்கப்படலாம்ன்றதான் என்னுடைய பார்வை ஆக்சுவலாக இருக்குது. ஆனால் இதில் நிரூபணம் அப்படிங்கிறது வந்து ஒன்று கட்சியுடைய விதிகள் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் கணக்கில் கொள்ள போகிறதா, அல்லது பெரும்பான்மை இப்போ அகிலேஷ் யாதவுக்கு நடந்தது வந்து அவங்களுக்கு சமாஜ்வாதிக்கு வந்து என்ன பைலாஸ் வச்சிருந்தாங்கிறது தெரியல, ஆனால் அவர்கள் வந்து பெரும்பான்மையை தான் முன்னிறுத்தினார்கள். அப்போ தேர்தல் ஆணையம் எதை கணக்கில் கொள்ள போகிறது அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான கேள்வியா இருக்கு இல்லையா? கட்சியோட விதிகளும் முக்கியமான விஷயம் தானே, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. கட்சியோட விதிகள் என்ன சொல்லுதோ அதே மாதிரி தான் கட்சி நடக்கணும். ஏன்னா ஒவ்வொரு கட்சியும் வந்து நீங்கள் வந்து தேர்தல் கமிஷனில் உங்களுடைய விதிகளை கொடுத்துருக்கீங்க, ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் பொதுக்குழுவை கூட்டுறீங்க, ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் எல்லா விஷயத்தையும் ரேட்டிஃபை பண்ணுறீங்க, திருத்தம்லாம் கொண்டு வரீங்க, எல்லாத்தையும் நீங்கள் எலெக்ஷன் கமிஷனுக்கு அனுப்புறீங்க. அவங்க அதை வாங்கி வச்சுட்டு நீங்கள் உங்கள் கட்சி வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்பொழுது உங்கள் கட்சி விதிப்படி நடக்கிறதா இல்லையான்னு பார்க்குற உரிமையை வந்து தேர்தல் கமிஷன் பெற்றிருக்கு. எஸ்பெஷலி ஒரு இப்போ கட்சிகளுக்குள் பிரச்சனை வந்து கட்சிகள் பிளவு ஏற்படும்பொழுது நிச்சயமாக இந்த மாதிரி விஷயங்கள் விதிகள்ன்ற விஷயம் வந்து உற்று நோக்கப்படும்ன்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதே சமயம் பெரும்பான்மை என்ற ஒரு விஷயமும் இருக்குது. ஆனால் இந்த பெரும்பான்மையாக இந்த சட்ட விதிகளாக இரண்டுக்கும் நடுவில் எந்த மாதிரியான முடிவுகளை வந்து அந்த தேர்தல் ஆணையம் எடுக்கப்பட போகிறத நீங்கள் பார்க்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பிரச்சனை என்று வந்த பிறகு அதை வந்து ஒரு தெளிவான ஒரு தீர்ப்பு கிடைக்கிற வரையும், அது எலெக்ஷன் கமிஷன் கொடுக்குற வரையும் இது 2 பேருக்குமே வேண்டான்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஆக்சுவலாக அதை மறுக்கிறதுக்கு ஒருவேளை அப்படி 2 பேருக்கு வேண்டாம் என்று கிட்டத்தட்ட வந்து அந்த சின்னத்தை வந்து முடக்குவது, அது ஃப்ரீ செய்யப்படுகிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கொண்டோம் என்றால் அது வந்து என்ன மாதிரியான நிலைப்பாட்டை தமிழக அரசியல், அதுவும் குறிப்பாக ஆர்கே நகர் தேர்தல் வந்து இன்னும் வேட்புமனு தாக்கல் முடியக்கூடிய ஒரு சூழ்நிலையில் என்ன மாதிரியான வாய்ப்புகளை ரொம்ப குறுகிய காலத்துக்குள்ள இன்னொரு சின்னம் அதை மக்கள் மனதில் கொண்டு போய் சேர்த்து அதன் பிறகு வந்து தேர்தலை சந்திக்கிறதுங்கிறது என்ன மாதிரியான ஒன்றாக இருக்கும்? நிச்சயமாக. அதாவது இப்போ இருக்கிற சூழலில் பார்த்தீங்கன்னா இந்த அதிமுகவோட 3வது குழு தீபாவை நான் இப்போ கணக்கில் எடுத்துக்கல, ஏன்னா கிட்டத்தட்ட அவங்க மார்ஜினலைஸ் ஆகி அவங்க இல்லாத மாதிரி ஒரு சூழல் கூட வந்துடும் போல இருக்குது. ஸோ பன்னீர்செல்வம் அண்ட் தினகரன் குரூப் 2 குழு அங்கே இருக்கிறது தேர்தலை சந்திக்கிற பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ இருக்கிறதுல வந்து தினகரன் குழு வந்து கொஞ்சம் வலுவாக தான் இருக்குன்றது என்னோட அபிப்பிராயம். அதுக்கு நான் பன்னீர்செல்வம் தரப்பு வந்து வலுவாக இல்லை, அவங்ககிட்ட ஆதரவு இல்லைலாம் சொல்ல மாட்டேன். இவங்க ஏன் அப்படி வலுவாக இருக்காங்கன்னா, இவங்களுக்கு அதிகாரம் வந்து இவங்க கையில் இருக்குது, அமைப்பு ரீதியான விஷயங்கள் இவங்க கையில் இருக்குது. அதனால் ஒரு இடைத்தேர்தலை சந்திக்கிறதுக்கான எல்லா விதமான சகல வசதிகளும் தினகரன் குரூப்புக்கிட்ட இருக்கிறதுனால
தற்போது இருக்கிற இரட்டை இலை சின்னம் அவங்ககிட்ட இதுவரை இன்னி வரை இந்த நிமிஷம் வரையும் அது இருக்கிறதுனால அது வலுவாக இருக்குன்னு நான் சொன்னேன். ஆக்சுவலாக வந்து சொல்கிறேன் நான். ஆனால் இரட்டை இலை சின்னம் வந்து முடக்கப்பட்டு சசிகலா தரப்பு வந்து தரப்பும் பன்னீர்செல்வம் தரப்பும் ஒரு சுயேட்சையான வேறொரு சின்னங்களில் நிற்கிறாங்க வச்சுக்கோங்க. அப்போ வந்து நிலைமை கொஞ்சம் மாறுபடும். ஏன்னா நம்ம ஏற்கனவே சின்னத்தோட இம்பார்ட்டன்ஸை பற்றி முதல்ல பேசியிருந்ததுனால சொல்கிறேன். இன்ஃபேக்ட் ஆர்கே நகர் மக்கள் வந்து அவங்களும் வந்து ரொம்ப அடித்தட்டு மக்கள் தான். அங்கே ஒரு 40% வந்து அன்றாட கூலிகள் அந்த மாதிரி தான் அங்கே இருக்காங்களே தவிர அவங்களுக்கு வந்து ஒரு சின்னம் வந்து ஒரு முக்கியமான, ஏன்னா கிட்டத்தட்ட இதுவரையும் 77லேருந்து இதுவரையும் நடந்த 11 தேர்தல்களில் 7 தேர்தல்களில் அதிமுக தான் அங்கே வின் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ அவங்க வந்து இரட்டை இலையோட ஒன்றி போனவர்கள், அந்த மாதிரியான ஒரு பழகி போனவர்கள். ஸோ அந்த இரட்டை இலை என்ற சின்னம் அங்கே இல்லாத போது இயல்பாகவே வந்து இந்த தினகரன் தற்போது அதை வைத்து கொண்டிருக்கிற தினகரன் குழுவுக்கு ஒரு பின்னடைவு கண்டிப்பாக வரும் அதில். ஸோ அதனால் வந்து இப்போ நிச்சயமாக வந்து அது பின்னடைவு கொண்டு வரும். அந்த சின்னம்ன்றது இட் வில் மேக் அ டெஃபினெட்லி இட் வில் மேக் அ சிக்னிஃபிகண்ட் டிஃபரன்ஸ். ஆக்சுவலாக அவங்களுக்கு அந்த பின்னடைவை கண்டிப்பாக உண்டாக்கும் அவங்களுக்கு தினகரன் குரூப், அதில் சந்தேகமே கிடையாது. அதே நேரத்தில் அது சின்னத்தை இல்லாமல் நீங்கள் வந்து மனிதர்களை பார்த்து வாக்களிங்கன்னு சீமான் போன்றவர்கள் ஒரு புதிய கருத்தை சொல்கிறாங்க. ஆனால் இரட்டை இலையோ உதயசூரியனோ தாமரையோ கையோ காங்கிரஸோ இந்த சின்னங்கள் நீங்கள் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த சின்னங்களுக்காக வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்கள் வந்து இந்தியாவில் அதிகம். அது நான் தமிழ்நாட்டு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்தமாகவே எடுத்துக்கொள்கிறேன். அப்போ சின்னம் இல்லாமல் ஒரு தேர்தலை சந்திக்கிறது அப்படிங்கிற மாதிரியான கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதான் நம்ம ஏற்கனவே முதல்ல பேசின மாதிரி இப்போ நம்ம இந்தியாவில் பாருங்களேன், ஒரு டாய்லெட்டில் கூட வந்து பெண்கள் டாய்லெட்னால் பெண்கள் படத்தை தான் போட்டிருக்காங்க. ஏன் டாய்லெட் வந்து லேடிஸ்ன்னு போட்டால் விட்டுருக்கலாம், ஏன் பெண்கள் படத்தை நம்ம போடுறோம் நம்ம? ஸோ அதோடு அதுலேருந்து ஒரு விஷுவலான ஒரு விஷயன்றது மக்களோட மனதில் ஆழப்பதிகிற ஒரு விஷயன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். நம்ம அதன் மூலமாக பல விஷயங்களை சொல்ல முடியும், நம்ம தெரிகிறது நமக்கு. அதனால தான் சொல்ல சின்னம் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட். இந்தியா 100% கல்வி அறிவு இந்தியா இன்னும் பெறலை. ஆக்சுவலாக வந்து 100% கல்வி அறிவு பெற்றால் நீங்கள் இப்போ இவர் சொல்கிற மாதிரி பார்த்தா, சீமான் சொல்கிற மாதிரி பார்த்தா, இன்றைக்கி வந்து உண்மையிலேயே வந்து அரசியலில் வந்து யார் தேர்ந்தெடுக்கப்படணுமோ அவங்களாம் தேர்ந்தெடுக்கப்படுறதே இல்லை. அதுலேருந்தே நம்ம வந்து எவ்வளோ தூரம் பின்தங்கி இருக்கோம்னு தெரியுது. என்ன மாதிரியான அரசியல் இங்கே ஜெரோம் ஷர்மிலாலாம் தோக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இதை விட வந்து அரசியலில் வந்து நல்ல மனிதர்கள் பலர் வந்து ஐஐடியிலேருந்து வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து அரசியலையே சுத்தப்படுத்தணும்னு வந்தவங்கலாம் சென்னையில் போட்டி போட்டு ரொம்ப மோசமாக தோல்வி அடைஞ்சிருக்கிறத நம்ம கடந்த தேர்தலெல்லாம் பார்த்துருக்கோம் நம்ம. ஸோ அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சின்னம்ன்றது ஒரு கட்சிக்கான சின்னம்ன்றது கண்டிப்பாக தேவை தான். சின்னம் இல்லாமல் போட்டின்றது வரவேற்கத்தக்கதான். அது வந்து நிச்சயமாக மேலை நாடுகளில் பல நாடுகளில் அது மாதிரி இருக்கக்கூடிய ஐரோப்பிய நாடுகளில் இருக்கலாம், சின்ன சின்ன நாடுகளில். பட் நான் என்ன சொல்ல வரதுன்னா, இந்தியா மாதிரியான பெரிய கண்ட்ரியில் சின்னம் இல்லாமல் போட்டி போடுறதுக்கான அந்த காலகட்டம் வந்து இன்னும் வரலைங்க. பேசலாம். தற்போது தொடர்பில் முன்னாள் அமைச்சர் ஹண்டே அவர்கள் தொடர்பில் இருக்கிறார்கள். அவர் என்ன சொல்கிறார் என்று கேட்கலாம். வணக்கம் சார், நீங்கள் இந்த இரட்டை இலை சின்னம் குறித்து தேர்தல் ஆணையத்துடைய இன்றைய முடிவு குறித்து உங்களுடைய கருத்து சொல்லுங்க. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். இது வந்து 88ஆம் ஆண்டு அப்போது ஜெயலலிதா தலைமையில ஒரு அணி, ஜானகி தலைமையில ஒரு அணி. அப்ப புரட்சி தலைவர் ஜெயலலிதா அணியில அவங்களை பொதுச் செயலராக நாம் நியமித்து, நான் அப்பொழுது புரட்சி தலைவரால் நியமிக்கப்பட்ட துணை பொதுச் செயலராக தொடர்ந்து அந்த அணியில இருந்தேன். அதே மாதிரியாக ஜானகி அம்மையார் அவர்கள் பொதுச் செயலராக அவர்களால் நிறுத்தப்பட்டு அவருக்கு துணையாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நியமிக்கப்பட்ட ராகவானந்தம் துணை பொதுச் செயலராக இருந்தார். ஆக துணை பொதுச் செயலாளர் பொறுத்தவரையிலே சரிசமமாக இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று. ஆனால் புரட்சி தலைவர் நியமித்த பொதுச் செயலாளர் தான் செல்லுபடி ஆகும் என்று தேர்தல் ஆணையம் பெரிய சாஸ்திரி அவர்கள் சொன்னார்கள். அதற்கு பிறகு பொதுக்குழு உறுப்பினர்கள் எண்ணிக்கை அது நெக்ஸ்ட் எடுத்து கொள்ளப்பட்டது. அந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் 2 இடத்திலையும் சமமாக இருந்தார்கள். ஜானகி அணியிலும் ஜெயலலிதா அணியிலும் சமமாக இருந்தார்கள். ஆகவே கட்சி 2ஆக உடைந்தது. மெஜாரிட்டி யாருக்கும் இல்லை என்று நிர்ணயிக்கப்பட்டு சேவல் சின்னம் ஜெயலலிதா அம்மையார் அவர்களுக்கும் இரட்டை புறா வந்து ஜானகி கொடுக்கப்பட்டது. பிறகு அப்பொழுது நான் ஒரு பாயிண்ட் சொல்றேன், ஒருவேளை நானும் போய் ஜானகிக்கு கையெழுத்து போட்டிருந்தால் ஜானகி அம்மையாருக்கு இரட்டை இலை கிடைச்சிருக்கும். ஏன்னா 2 துணை பொதுச் செயலாளரும் அவங்க பக்கம் போயிட்டாங்க. அது துணை பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அவர்களோ ஜானகியோ அவர்களோ நியமித்த பொதுச் செயலாளருக்கு வேல்யூ கிடையாது. ஏன்னா புரட்சி தலைவருடைய கட்சி உடையிற காரணத்தினால புரட்சி தலைவர் யாரை நியமித்தாரோ அது அவருக்கு தான் வேல்யூ.
ஆகவே என்னுடைய கையெழுத்தினாலே அப்பொழுது ஜெயலலிதாவுக்கு ஒரு வழிகை சாதகமாக இருந்தது, ரெட்டையில ஜானகிக்கு போகாமல் இருந்தது. அதற்கு பிறகு ஜெயலலிதா அம்மையாருக்கு 27 சீட்டு, அவர்களுக்கு ஜானகிக்கு 1 சீட்டுன்னு வந்ததுக்கு பிறகு அவங்க அத்தனை பேரும் சரண்டர் ஆகி ஜெயலலிதா அம்மையார் இடத்துல வந்து பிறகு 89ஆம் ஆண்டு 88 89ஆம் ஆண்டு அப்போ ஜனவரி மாதத்துல நாம் அங்க போய் அப்புறம் கரெக்டா தேதி வந்து பிப்ரவரி 10ஆம் தேதி அன்று அந்த ஐயா கண்டிப்பாக நீங்கள் சொன்னது போன்ற அன்றைக்கு என்ன நடந்தது என்பது அறியும். இப்போது இருக்கக்கூடிய இந்த நடைமுறை சிக்கல் எப்படி களையப்படும்? நீங்க ஒரு தொடர்ந்து இது போன்ற ஒரு மூத்த அரசியல் அனுபவத்துல நீங்க எப்படி இதை பார்க்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்க. உத்தரவு என் கையில கொடுக்கப்பட்டது. அந்த உத்தரவை கொண்டு வந்து நான் ஜெயலலிதா அம்மையார் இடத்துல 12ஆம் தேதி பிப்ரவரி அவர் கையில கொடுத்தேன். அவர் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தார். இதுதான் வரலாறு. ஐயா இப்போது இருக்கக்கூடிய இந்த நடைமுறை சிக்கல் எப்படி களையப்படும்? இதை நீங்க எப்படி பார்க்கறீங்க? அன்றைக்குள்ள அனுபவத்தையும் இன்னைக்கு உள்ளதையும் நீங்க எப்படி பார்க்கறீங்கன்னு சொல்லுங்க. இப்ப எப்படின்னா அப்ப வந்து எப்படி அப்ப வந்து ஒட்டுமொத்தமா உறுப்பினர் கொஸ்டின் வரல. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? பொதுக்குழு வந்து கையெழுத்து போட்டது மட்டுமில்லாமல் இது இவருடைய பொதுக்குழு உறுப்பினருடைய கையெழுத்து தான் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டரி அட்வொகேட் அவர் வந்து அட்லார்ஜ் பண்ணி அதற்கு பிறகுதான் அங்கே எண்ணிக்கை பொதுக்குழு உறுப்பினர் எண்ணிக்கை அது வந்து ஒரு மிக முக்கியமான அளவுகோலாக கருதப்பட்டது. அந்த அடிப்படையில் இப்பொழுது பொதுக்குழு உறுப்பினர்கள் யார் இடத்துல ஜாஸ்தியாக இருக்கிறார்கள், அதுல எம்எல்ஏகள் அப்ப வந்து ஜெயலலிதா ஜானகி அந்த பிரச்சனை வரும்போது எம்எல்ஏகள் யாரும் கிடையாது, அசம்பிளி டிசால்வ். இப்ப அசம்பிளி டிசால்வ் ஆகல. ஆகவே எம்எல்ஏ எண்ணிக்கைக்கும் ஒரு வெயிட்டேஜ் இருக்கும், எம்பி எண்ணிக்கைக்கும் ஒரு வெயிட்டேஜ் இருக்கும். ஆக அந்த அடிப்படையில் என்ன பண்ணுவாங்க, அது இப்ப இருக்கக்கூடிய தேர்தல் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அதை எடுத்துக் கொள்ளுகிறார்களா, வெதர் ஹி வில் ரெகக்னைஸ் தட், அதை ஏற்றுக்கொள்ளுகிறார்களா என்று பொறுத்திருந்து பார்க்கணும். ஆகவே இப்பொழுது எப்படி வரும் என்று நாம் சொல்ல முடியாது. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி சார். இன்றைக்கு இருக்கக்கூடிய அடுத்த மிக முக்கியமான ஒரு செய்தி, இன்றைக்கு ஐநா மனித உரிமை கவுன்சிலில் வரப்போகிற வாக்கெடுப்பு. இலங்கை வந்து சர்வதேச விசாரணைக்கு இன்னும் 2 கால அவகாசம், அந்த தீர்மானத்தை அறிக்கையை தாக்கல் செய்வதாக இருக்கட்டும் அல்லது வந்து அந்த விசாரணைக்கு 2 ஆண்டுகள் வந்து கால அவகாசம் கோரி ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிறது. இதற்கு இந்திய அரசு என்ன நிலைப்பாடு எடுக்கப் போகிறது என்பது ஒன்று. மற்றொன்று, இலங்கை அதில் குறிப்பிடக்கூடியது சர்வதேச விசாரணை இல்லாமல், பன்னாட்டு அதாவது நீதிபதிகளுடைய விசாரணை இல்லாமல் அவர்களையே ஒரு விசாரணை, உள்நாட்டு விசாரணை அப்படிங்கிறதுல தான் வலுவாக அந்த வாதத்தில் நிற்கிறது. இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமா 2015ஆம் ஆண்டு நடந்த அந்த மனித உரிமை கவுன்சில் மீட்டிங்கில் ரொம்ப தெளிவான ஒரு அறிக்கையை வந்து அவங்க வச்சாங்க. அந்த கமிஷனர், அந்த ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனர் யூஎன், அவர் என்ன சொன்னார்னா, கொடுமையான ஒரு மனித மீறல்கள் வந்து உரிமை மீறல்கள் வந்து அங்கே நடந்திருக்கு, இலங்கையில் நடந்திருக்கு. இதை பற்றி வந்து ஒரு சர்வதேச விசாரணை, சர்வதேச நீதிபதிகள் அடங்கிய ஒரு விசாரணை வந்து அங்கே வைக்கணுன்ற மாதிரி ஒரு ஹைப்ரிட் ஸ்பெஷல் கோர்ட் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தினாங்க அவங்க. ஆக்சுவலாக வந்து கன்சிஸ்டிங் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ஜுடிஷியல் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. பட் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவங்க சொன்ன பிறகு இலங்கை வந்து அங்கே 2015 அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு கிரெடிபிளான ஒரு நம்பிக்கையான ஒரு விசாரணை அமைப்பு நிறுவுவோம், நாங்கள் அது வந்து பாரபட்சம் இல்லாமல் விசாரிக்கும். அது தவிர வந்து ஒரு ட்ரூத் சீக்கிங் கமிஷன், உண்மை கண்டறியும் ஒரு ஆணையத்தை நாங்கள் நியமிப்போம். அது தவிர வந்து சில ஸ்பெஷல் கோர்ட்டை நியமித்து யார் யாருக்கு என்ன பாதிப்பு வந்தோ அவங்களுக்கு இழப்பீடுகள் கொடுப்போம் அப்படின்ற மாதிரியான 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வந்து ஐநாவில் ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆனால் வந்து யூஎன் வந்து இதை ஒத்துக்கலை. யாருன்னா சர்வதேச விசாரணைன்றதை வச்சாங்க. அப்புறம் வந்து யூஎன்னோட மனித உரிமை ஆஃபீஸ் வந்து அங்கே வைக்கணும். ரெண்டாவது வந்து நீங்கள் எடுத்துன்ற லேண்டு, ஆர்மி எடுத்துன்ற லேண்டெல்லாம் திருப்பி கொடுத்து மக்களுக்கு வந்து அந்த அவங்க தொழிலை வந்து வாழ்வாதாரத்தை மீண்டும் தொடர்றதுக்கான வாய்ப்புகளை நீங்கள் வழங்கணுன்றது வந்து ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலோட முக்கியமான ஒரு விஷயம். அவங்க சொன்ன அட்வைசரி அவங்க ஆக்சுவலாக வந்து. அப்படி இருக்கும்போது இவங்க வந்து 2 வருடங்களுக்கு முன்னாடி 2015 இவங்க கொடுத்த வாக்குறுதிகள், அந்த ட்ரூத் சீக்கிங் கமிஷன் ஆகட்டும், அதில் வந்து ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்காங்க. வெளியிலேருந்து எந்த ஜட்ஜையும் நாங்கள் வந்து இதை விசாரிக்கிறதுக்கு அனுமதிக்கவே மாட்டோன்னு இப்போ இருக்கிற இவரும் அதிபரும் வந்து தெளிவாக சொல்கிறாரு. அது முன்னாடி ராஜபக்சேவாக தான் சொல்லியிருந்தாரு, இவங்களும் அதை தான் கண்டினியூ பண்ணுறாங்க. ராஜபக்சே இருந்தபோது அமெரிக்காவோட ஸ்டாண்ட் வந்து வேறு விதமாக இருந்தது. ஏன்னா வந்து ராஜபக்சே வந்து சைனாவுக்கு ரொம்ப இடம் கொடுத்ததுனால
அமெரிக்கா வந்து 2 தடவை 2012-13 பார்த்தீங்கன்னா சர்வதேச விசாரணை வேணும்னு அவங்களே தீர்மானம் கொண்டு வந்தாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2015 அப்படியே பல்ட்டி அடிச்சிட்டாங்க. என்னென்னா சிறிசேனா கவர்மெண்ட் வந்து ப்ரோ யூஎஸ்ஆ இருக்குது. ஸோ இந்த ஜியோ பாலிட்டிக்ஸில் வந்து அவங்களோட ஸ்டாண்டு மாறி இருக்கு. ஆக்சுவலாக வந்து இப்போ என்ன சொல்கிறாங்க, சர்வதேச விசாரணை வேணாம், ஸ்ரீலங்காவே உள்ளூரில் உள்ள நீதிபதிகளை வச்சு விசாரிச்சதுனால அமெரிக்காவே ஒரு டேர்ன் அரவுண்டு வந்துட்டாங்க அவங்க. ஸோ இது வந்து அவங்களுடைய நிலைப்பாடு. இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 2014 ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலில் கலந்துக்கவே இல்லை. ஸோ இந்த மாதிரி இந்தியாவோட நிலைப்பாடு இருக்கும்பொழுது இந்த கவுன்சில் இன்றைக்கி நடக்கிற இந்த 34வது மீட்டிங்கில் 2 வருஷத்துக்கு முன்னாடி நீ இது ஒரு வாக்குறுதியெல்லாம் கொடுத்தீங்களே, ட்ரூத் சீக்கிங் கமிஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்தீங்களே, இன்றைக்கி வரையும் நீங்கள் லேண்டை திருப்பி கொடுக்கல. 10,000 ஏக்கரில் உங்கள் ஆர்மி இன்னும் இருக்கான், 1 லட்சம் வார் விடோஸ் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன, அவங்களுடைய வாழ்வாதாரம் என்ன, 18,000 பேர் காணாமல் போயிருக்காங்க, அவங்களோட நிலைமை என்ன, போர்க்குற்றங்கள் பண்ண நீதிபதிகள் இராணுவத்து மேலே என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க, இதற்கான எந்த ஒரு தொடர் முயற்சிகளும் அங்கே இல்லை ஆக்சுவலாக வந்து. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இப்போ என்ன கேட்குறாங்க, ட்ரூத் சீக்கிங் கமிஷனுக்கு இப்போ தான் வந்து வரைவு மசோதாவே தயாரிச்சிருக்காங்க ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டு 2 வருஷம் கழிச்சு. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க, எனக்கு 2 வருஷம் உங்களுக்கு டைம் வேணும், இதுக்கு வந்து யூகேவும் யூஎஸும் ஆதரவு டைம் கொடுக்கலாம். அறிக்கையை தாக்கல் பண்ணவும் இன்னும் 2 வருஷம் அவங்க கேட்குறாங்க. இது மாதிரி இப்போ தான் நாங்கள் வரைவு மசோதாலாம் வச்சுருக்கோம், நாங்கள் வந்து இது சீக்கிரம் இந்த நடவடிக்கை எடுப்போம், நாங்கள் வந்து எங்கள் நாட்டில் வந்து இப்போ வந்து புதிய அரசியல் சட்டத்தை கொண்டு வரதுல வந்து ரொம்ப முனைப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கோம், அதனால் இதில் கொஞ்சம் டிலே ஆகிடுது. ஏன்னா சிறிசேனா வந்து ஒரு தேர்தலில் இருக்கும்போது ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு, என்டையில் இந்த ஒற்றை அதிபர் ஆட்சியை மாற்றிட்டு புதிய கான்ஸ்டியூஷன் அங்கே கொண்டு வருவோம், அதில் வந்து எல்லாருக்குமான உரிய மரியாதையும் அதிகாரங்களும் கொடுக்கப்படும்ன்ற மாதிரி. ஸோ அதுக்கான முயற்சிகளை நாங்கள் இறங்கியிருக்கோம். ஸோ இதனால் இது கொஞ்சம் டிலே ஆகுது. இருந்தாலுமே நாங்கள் வந்து முழு முயற்சி எடுத்து ஒரு நம்பிக்கையான விசாரணை ஏற்படுத்துவோம், உண்மையை கண்டறிவோம், யார் தவறு செய்தாரோ நடவடிக்கை எடுப்போன்றதெல்லாம் சொல்லிவிட்டு எனக்கு 2 வருஷம் டைம் வேணும் அப்படின்றாங்க. ஆனால் வந்து இதை வந்து யூஎன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் வந்து இதை அப்ஜெக்ட் பண்ணுறாங்க. இதுவரையும் உங்களுக்கு கொடுத்ததே ஜாஸ்தி. அந்த விஷயங்கள் தான் இன்றைக்கி வந்து வருது. ஆக்சுவலாக வந்து இந்த விஷயம் இதில் இந்தியாவுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு கேள்வி. இதற்கு இவர்களுடைய அழுத்தம் என்னவாக இருக்க போகிறது? ஏற்கனவே வந்து இப்போ கடந்த 2 நாட்களாக தமிழக எம்பிக்கள் அனைவரும் நாடாளுமன்றத்தில் வந்து தொடர்ந்து வந்து இது சம்பந்தமாக குரல் அனைத்து கட்சிகளிலிருந்தும் எழுப்பப்பட்டிருக்கிறது. இந்தியா வந்து அப்படி இலங்கை வந்து தாமதமாக இன்னும் 2 ஆண்டு அவகாசம் கேட்கிற இந்த தீர்மானத்துக்கு வந்து ஆதரவு தெரிவிக்க கூடாது அப்படிங்கிறதும், சர்வதேச விசாரணை தான் அங்கே நடத்தணுங்கிறதுல தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறது. இன்னொன்று, இலங்கை அரசு வந்து உள்நாட்டு விசாரணைங்கிறது அது மற்றொரு எல்எல்ஆர்சியாக தானே இருக்க முடியும். கண்டிப்பாக 2011 இந்த எல்எல்ஆர்சி ராஜபக்ஷ ஆட்சியில் வந்தது பார்த்தீங்களா, அது வந்து ஒன்றுத்துக்கும் உபயோகம் இல்லாத அந்த நாட்டு இராணுவத்தை காப்பாற்றுற ஒரு விஷயமாக தான் நம்ம அதை பார்த்தோம். நம்ம அதுக்கப்புறம் தான் பலவித போராட்டங்களுக்கு பிறகு இந்த மாதிரியான டெவலப்மெண்ட்டை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆக்சுவலாக இப்போ வந்து சிறிசேனா கவர்மெண்ட்டுக்கு இருக்கிற ஒரே வழி, இப்போ இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு இருக்கிற ஒரே வழி என்னென்னா வந்து தே ஷுட் ஆக்சுவலி அப்ஜெக்ட் திஸ். இது யூகேவோ யூஎஸ்ஓ வந்து ஸ்ரீலங்காவுக்கு 2 வருஷம் டைம் கொடுக்கலான்னு வந்தாங்கன்னா நிச்சயமாக வந்து இந்தியா வந்து அதை கவுண்டர் பண்ணி எதிர்க்கணும். அதை இது வந்து இதுவே கொடுத்ததே அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக வந்து இன்னுமே டைம் கொடுக்கக்கூடாது. இமீடியட்டாக வந்து அந்த ட்ரூத் சீக்கிங் கமிஷன் போட்டு லேண்டெல்லாம் திருப்பி கொடுக்கணும். அப்புறம் வந்து யார் போர்க்குற்றங்கள் ஈடுபட்டாங்களோ அவங்களை தண்டிக்கணும். சர்வதேச நீதிபதிகளை கொண்டு அங்கே வந்து நம்பிக்கையான ஒரு விசாரணை கமிஷன் ஏற்படுத்தணும். அந்த விஷயங்களை வந்து இந்தியா வந்து வலியுறுத்தணும். ஆனால் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இலங்கை ஒரு நட்பு நாடுன்னு சொல்லிட்டு பல விதங்களில் வந்து அதை வந்து மெல்ல வருடி கொடுக்குற மாதிரியான விஷயங்களை தான் செய்கிறாங்க. ஈவன் மீனவர் விஷயத்தில் கூட வந்து ஒரு திடமான முடிவோ ஒரு கண்டிப்பையோ நம்மளால் காட்ட முடியலன்றதான். இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா 2015 மனித உரிமை கமிஷன் வந்து கொடூரமான குற்றங்கள் அங்கே நடந்திருக்குன்னு சொன்ன பிறகு விக்ரமசிங்கே வந்து மோடியை மீட் பண்ணுறாரு. மோடியை மீட் பண்ணிட்டு போகும்போது வெளியில் வந்து சொல்கிறார் விக்ரமசிங்கே, அப்போ தான் வந்து அந்த ரிப்போர்ட் வந்திருக்கு, அதை பற்றின பேச்சுக்கள் பரவலாக இருந்த சமயத்தில் விக்ரமசிங்கே சொல்கிறாரு, இதை பற்றி நாங்கள் 2 பேரும் ஒன்றும் சீரியஸாகவே பேசிக்கல அப்படின்னாரு. அப்போனா பார்த்துக்கோங்க இந்தியன் கவர்மெண்ட்டோட ஆட்டிடியூட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அதுலேருந்து தான் நான் சொல்கிறேன், நான் இந்தியன் கவர்மெண்ட் இனிமேலும் வந்து சும்மா இருக்க கூடாது. ஆக்சுவலாக வந்து நிச்சயமாக வந்து இந்த விஷயங்களை விசாரிக்கிறதுக்கு ஸ்ரீலங்காவுக்கு இனிமேல் டைம் கொடுக்குறது வந்து அர்த்தமற்றது. இது அப்படியே டைல்யூட் ஆகிடும், அதே நீர்த்து போயிடும். ஆனால் இங்கே ஸ்ரீலங்காவில் இருக்கிற தமிழ் டிஎன்ஏலாம் இருக்காங்க இல்லையா, அவங்களோட தமிழ் நேஷனல் அலையன்ஸ், அவங்களுடைய பார்வை வந்து இதில் கொஞ்சம் அதாவது எவ்வளவு தீவிரமாக வந்து இந்த மாதிரி சர்வதேச நீதிபதிகள் விசாரணைகளெல்லாம் அவங்க வலியுறுத்துகிற லெவலில் இப்போ இருக்காங்களான்றது எனக்கு ஒரு என்னோட கருத்து நான் சொல்கிறேன். ஏன்னா வந்து இப்போ அவங்க புதிய கான்ஸ்டியூஷனுக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டுருக்கு. அவங்களுடைய பார்வை என்னவா இருக்குன்னா, இந்த புதிய நடந்து போச்சு, புதிய கான்ஸ்டியூஷனில் தமிழ் இனத்துக்கும் தமிழ் மொழிக்கும் உரிய பாதுகாப்பு, அந்த வடக்கு மாநிலத்துக்கு உரிய அதிகாரங்கள், இந்த மாதிரி விஷயங்களை நம்ம அரசியல், ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான ஒரு எதிர்கட்சியாக அங்கே டிஎன்ஏ இருக்கிறதுனால இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து கான்ஸ்டியூஷனில் உள்ளே கொண்டுட்டோம்னா எதிர்காலத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு அந்த ஆங்கிள். இன்றைக்கு இந்தியா என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறது? இந்த மனித இந்தியா கண்டிப்பான ஒரு நிலைப்பாடு எடுக்கணும். ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் டைம் கொடுக்கூடாது. ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு என்ன எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இரட்டை இலை சின்னத்திற்கும் இன்றைக்கு தேர்தல் ஆணையம் என்ன நிலைப்பாடு எடுக்கிறது என்பதை பார்க்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.